ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி JWST பூமியிலிருந்து சுமார் 350 ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள ஒரு இளம் நட்சத்திரத்தை சுற்றியுள்ள கோள் உருவாக்கும் வட்டில் பிளானட் ஃபார்மிங் டிஸ்க் சிக்கலான கரிம மூலக்கூறுகளை கண்டறிந்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு கோள்கள் உருவாகும் சூழலில் நிலவும் வேதியியல் நிலைகளை பற்றி புதிய புரிதலை அளிக்கிறது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் விஞ்ஞானிகள் இந்த வாரம் அறிவித்ததாவது: நட்சத்திரத்தின் உள்பகுதி வட்டம் திடீரென சரிந்து மங்கியதால் பல ஆண்டுகளாக மறைந்திருந்த வேதியியல் செயல்பாடுகளை ஊதா ஒளி வெளிச்சமிட்டு காட்ட முடிந்தது. இந்த கண்டுபிடிப்பு குறைந்த நிறையுடைய நட்சத்திரங்களில் கூட தட்டையான கார்பன் அடிப்படையிலான கரிம மூலக்கூறுகளான பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. இவை உயிர் உருவாவதற்கான முன்கட்ட ப்ரீபயாட்டிக் வேதியியலின் அடிப்படை கூறுகளாக கருதப்படுகின்றன. இந்த மூலக்கூறுகள் 2022ஆம் ஆண்டு JWST-யின் மிட் இன்ஃப்ராரெட் கருவி மூலம் கண்டறியப்பட்டன. சூழல் பெரிதும் மாறியிருந்தாலும் 2 தசாப்தங்கள் முழுவதும் அவை வியக்கத்தக்க நிலைத்தன்மையுடன் இருந்தன. தெற்கு வானில் உள்ள கமீலியன் நட்சத்திரக்கூட்டத்தில் அமைந்துள்ள சூரியனை ஒத்த டி சாம்லியோண்டிஸ் என்ற நட்சத்திரத்தை சுற்றி வாயு மற்றும் தூசியாலான சுழலும் ஒரு வட்டு உள்ளது. அதிலிருந்தே கோள்கள் உருவாகுகின்றன. பொதுவாக இப்படிப்பட்ட வட்டுகளின் அடர்த்தியான உள்பகுதி நட்சத்திரத்தின் ஊதா கதிர்வீச்சை வெளியோர பகுதிகளுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் பாதுகாப்பு சுவராக செயல்படுகிறது. இதனால் டீச்சா போன்ற குறைந்த நிறையுடைய நட்சத்திரங்களை சுற்றி கரிம மூலக்கூறுகளை கண்டறிதல் கடினமாகிறது. ஆனால் 2022இல் JWST இந்த அமைப்பை ஒரு அபூர்வமான நிலையில் கவனித்தது. வட்டத்தில் இருந்த பொருட்கள் திடீரென நட்சத்திரத்தின் மீது வீழ்ந்து அதிக சேர்ப்பு அக்ரீஷன் என்ற நிகழ்வை ஏற்படுத்தின. இதனால் உள்சுவர் மெலிந்து அல்லது பகுதி அளவில் சரிந்தது. அதன் விளைவாக ஊதா ஒளிக்கதிர்கள் வெளியோர பகுதிகளுக்குள் பாய்ந்து கரிம மூலக்கூறுகளை தூண்டி 5 முதல் 15 மைக்ரான் வரையிலான மிட் இன்ஃப்ராரெட் அலைநீளங்களில் வலுவான ஒளி எழுச்சியை ஏற்படுத்தின. இந்த திடீர் வெளிச்சம் வட்டத்தில் உள்ள PAHகளை தாண்டி JWST கண்டுபிடிப்புகளில் அவை பிரகாசமாக ஒளிர செய்தது. பல ஆண்டுகளாக மறைந்திருந்த வேதியியல் திரை அகற்றப்பட்டது போல் இருந்தது என்று இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளரும் தி அஸ்ட்ரானமிக்கல் ஜேர்னல் இதழில் வெளியான ஆய்வின் முதன்மை ஆசிரியருமான அருண் ராய் தெரிவித்தார். ராய் நாசாவின் ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கி 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் டீச்சாவை கவனித்த பழைய தரவுகளையும் மீண்டும் ஆய்வு செய்தார். அப்போது கூட மங்கலான PAH அடையாளங்கள் இருந்ததை அவர் கண்டுபிடித்தார். ஸ்பிட்சரின் தரவுகளில் இவ்வகை மூலக்கூறுகள் உறுதிப்படுத்தப்பட்ட முதல் நிகழ்வு இதுவாகும். JWST-யின் மேம்பட்ட உணர்திறன் காரணமாக இப்போது ஒளி எழுச்சி மிக அதிகமாக இருந்தாலும் ஒளி அலை கோடுகளின் ஒப்பீட்டு வலிமை பெரிதாக மாறவில்லை. இதனால் அந்த மூலக்கூறுகளின் உட்புற பண்புகள் சுமார் 2 தசாப்தங்களாக நிலையாகவே இருந்தன என்பது தெரிய வருகிறது. இந்த ஆய்வு டீச்சா வட்டத்தில் உள்ள கரிம மூலக்கூறுகள் சிறியவை, அவற்றில் 30க்கும் குறைவான கார்பன் அணுக்கள் உள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அமைப்பின் வட்டத்தில் உருவாகி கொண்டிருக்கும் ஒரு முன்னோடி கோள் புரோட்டோபிளானட் செதுக்கியதாக நம்பப்படும் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது. அதனால் ஆரம்பகட்ட நட்சத்திர சூழல்களில் கோள் உருவாக்கமும்
கரிம வேதியியலும் எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்பு படுகின்றன என்பதை ஆய்வு செய்ய இது மிகவும் முக்கியமானதாகும். JWST இன்னும் தனது சிறந்த காலகட்டத்தில் இருப்பதால் டீச்சா வட்டத்தை பல நேரங்களில் மீண்டும் மீண்டும் கவனித்து காலப்போக்கில் pHகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை அளவிட முடியும் என்று ராய் கூறினார்.